இந்த நாகர்கோவில் சபரிவர்மன் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இப்போதைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்கும்போது, எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது 1971 71 கருணாநிதி அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. அந்த டாக்டர் பட்டம் எப்படி வழங்கப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த டாக்டர் பட்டம் வழங்கும் அந்த விழாவில் மாணவர் உதயகுமார், அன்றைய மாணவர் உதயகுமார் ஏதோ அவர் விளையாட்டு போக்கில் சில சேட்டைகள் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஏதாவது என்ன அவர் என்ன மாணவர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் கோஷம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பின் கைது செய்யப்பட்டு லாக்கப்பில் டெத் ஆச்சு. அந்த பையன் இறந்து போனார். இதை நீங்கள் எதன் மூலம் இந்த கதையை மிஸ்டர் ஷோ அவர்கள் சொல்லியிருப்பாருன்னா, தங்கப்பதக்கம் படத்தில் ஷோ காமெடியனாக வருவார். அதில் இந்த கதையை வச்சு தான் அந்த காமெடியே அவர் செட் பண்ணியிருப்பார். அவர் லாக்கப்பில் அடித்து கொல்லப்பட்டது மட்டுமில்லை, அவருடைய தகப்பனார் என் பிள்ளை இல்லை என்று சொன்னதாக அன்றைய செய்தி வந்தது. இதைத்தான் அவர் அந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பார். இதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது லாக்அப் டெத்துங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். விசாரணைக்கு தான் உங்களை கூட்டு போகணுமே தவிர, விசாரிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க மரணமடையக்கூடிய அளவுக்கு அவங்கள தாக்குதல் நடத்துறது. ஏற்கனவே சாத்தாங்குளம் தகப்பன் மகன் கொலை வழக்கில் இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அது அரசு எதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த செயல் செய்யக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இது ஒரு புறம் இருக்கிறது. இது இன்னைக்கு நேற்று நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு தான் நான் அந்த 1979 கருணாநிதிக்கு முதல்வர் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறத வச்சு அந்த கதையை சொல்ல வந்தேன். அது அன்னைக்கு அந்த தேதிக்கு அந்த சம்பவம் நடந்தது மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சும்மா இது ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன்.